மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பகுதியில் தொடர்ந்து 4வது நாளாக கனமழை பெய்து வருகிறது. மழை பாதிப்பு குறித்து தகவல்களை செய்தியாளர் நாகேந்திரனிடம் கேட்கலாம். நாகேந்திரன், தொடர் மழையால அந்த பகுதி மக்கள் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? கனிமொழி, மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னால் கடந்த 4 நாட்களாக இந்த புரவி புயல் காரணமாக கடந்த 4 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இது பார்த்தோம்னால் குறிப்பாக கடந்த 4 நாட்களில் பதிவான மழை பொழிவில் நேற்று அதிகபட்சமாக சீர்காழியில் 21 சென்டிமீட்டரும், கொள்ளிடத்தில் 36 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கிறது. நேற்று இரவு முதலே தொடர்ந்து கனமழை இடைவிடாது தொடர்ந்து கொட்டி தீர்த்து வருகிறது. இதனால் இந்த பகுதியில் உள்ள மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சீர்காழியை அடுத்துள்ள கொள்ளிடம் வட்டாரத்தில் சோதியக்குடி, சிதம்பரநாதபுரம், கீரங்குடி, மாதிரவேலூர், தேனூர், சூரக்காடு உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் தாழ்வான பகுதிகளாக இருக்கின்றது. இந்த பகுதியில் உள்ள அந்த தாழ்வான பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களை மாவட்ட நிர்வாகம் நிவாரண முகாம்களுக்கு அவர்களை பாதுகாப்பாக அழைத்து சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்டவைகளை மாவட்ட நிர்வாகம் வழங்கி வருகிறது. அதே போன்று சீர்காழி நகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னால் 50க்கும் மேற்பட்ட அந்த குடியிருப்பு பகுதிகள் அந்த மழை நீரால் கடந்த 4 நாட்களாக தொடர்ந்து வரும் கனமழையின் காரணமாக இந்த குடியிருப்புகள் ஃபுல்லாமே மழை நீரில் தேங்கி இருக்கிறது. சீர்காழி பகுதியை சுற்றி வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய இந்த 26 கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் கடந்த 13 நாட்களாக இந்த நிவர் புயல் ஆரம்பித்தது, நிவர் புயல் வருவதாக அரசு எச்சரித்ததை தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் விடுத்த அறிவிப்பை தொடர்ந்து கடந்த 13 நாட்களாக இந்த 26 கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் இருக்கிறார்கள். அதே போன்று இந்த சீர்காழியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் மயிலாடுதுறை, கும்பகோணம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து பெய்யக்கூடிய அந்த மழையின் அந்த மழை நீரானது சீர்காழி, கொள்ளிடம் வழியாக கடலில் கலக்கிறது. ஆனால் அந்த கடந்த 4 நாட்களாக இந்த பகுதியில் கனமழை பெய்து வருவதன் காரணமாக, கடல் சீற்றத்தின் காரணமாக இந்த மழை நீர் கொள்ளிடம் ஆற்றின் வழியாக கடலில் கலப்பதில் சற்றே பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக கடலோர கிராமங்களில் அந்த கடல் நீரும் மழை நீரும் சேர்ந்து புகுந்துள்ளதால் அந்த கடலோர அந்த கரையில் உள்ள மக்களுக்கு ஒரு தண்ணீர் சூழ்ந்த நிலை தான் இருக்கிறது. இதனால் சீர்காழி மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதியில் உள்ள அந்த குடியிருப்புகள் மற்றும் மக்கள் மிகுந்த சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள். கடந்த 4 நாட்களாகவே இந்த பகுதி மழை இடைவிடாது விட்டு விட்டு பெய்யக்கூடிய அந்த நிலைதான் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்ட உள்ள ஒரு சூழ்நிலை தான் இந்த சீர்காழியில் காணப்படுகின்றது. கனிமொழி.